உறவுகளை நான் முதல் கூறியது போல் அற்றார் அழி வசதித்த தாயக இசைச்சங்கமும் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை சிலிரன் மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இப்போது எங்களுடைய ஐங்கரன் இணைந்திருக்கிறார். எங்களுடைய இளந்தொண்டர் சபையைச் சேர்ந்தவர். அந்த அரங்கை அலங்கரிக்கக்கூடிய ஒரு கலைஞர். ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய இசை நிகழ்வு எங்களுடைய மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குறது வளமை. இந்த ஆண்டும் அதுக்கான ஒத்திகையில் இருக்கிறார்கள். அடுத்த நிகழ்வுகள் எப்படி நடைபெறப் போகிறது, இந்த ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக உங்களோட உரையாட இருக்கின்றார் எங்களுடைய இளந்தொண்டர் சபையைச் சேர்ந்த ஐங்கரன். வணக்கம் ஐங்கரன், என்ன மாதிரி ஐயா நீங்கள் இங்கே ஒத்தியை பார்க்குறீங்கள், மற்ற நிகழ்வுலாம் எப்படி, அதுக்கான ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை எங்களுடைய முகநூலோடு உரையாடி கொள்ளுங்கள். அனைத்து முகநூல் நண்பர்களுக்கும் வணக்கம். சிங்கமாமா சொல்லியிருந்த மாதிரி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி இந்த வருடத்தின் அற்றார் சித்தியத்தல் நடைபெற இருக்குது. அதில் உணவு கண்காட்சியை விட்டும் பல இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதில் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள், இசைக்குழு, இந்த பல இங்கத்து வாழ் கலைஞர்கள பாட்டு நிகழ்ச்சியும் பல இருக்குது. அதோடு சேர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிற மாதிரி எங்களோட ஒரு இசை நிகழ்ச்சியும் இளந்தொண்டர் சபை ரீதியாக நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் இங்கே எனக்கு கர்நாடக இசை படித்த பிள்ளைகள் இருக்கணும். அதில் நாங்கள் அந்த கர்நாடக இசையை கொண்டு சினிமா பாடல்களையும் எடுத்து அதை தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி செய்கிறதுக்கு இருக்கிறோம். அதுக்குரிய ஒத்திகை இங்கே நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி அங்கே நடைபெற எல்லா நிகழ்ச்சிக்கும் அந்தந்த இடங்களில் அந்தந்த பிள்ளைகள் அப்படின்ற ஒத்திகைகளை நடத்தி கொண்டிருக்கணும். நிச்சயமாக அதை பாருங்கோ, நல்லா இருக்கும். நிச்சயமாக நன்றி ஐங்கரன். ஏனென்றால் நீங்கள் உண்மையிலேயே இவர் ஒரு பக்குவாத்திய கலைஞர். இந்த நேரத்தில் ஒதுக்கி எங்களோட வந்ததுக்கு நன்றி. அதுபோல் வீணை கச்சேரி, பல கலை நிகழ்வுகள் அதாவது இந்த மண்டபத்துக்குள் உள்ளடங்குகிற போதே எங்களுடைய தாயகத்து உணர்வை உருவாக்கும். அதுக்கேற்ற 150க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை சமைத்து அதனுடைய கண்காட்சியும் விற்பனையும், அதுபோன்று தாயக இசைச்சங்கமம் என்ற பெயரிலே பல கலை நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. உங்கள் எல்லோரையும் அன்போடு வருகின்ற எத்தனை இளந்தொண்டர் சபையினர் இந்த முறை உங்களுடைய பணி என்றால் ஒவ்வொரு ஆண்டும் இளந்தொண்டர் சபையினுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கிறது. இந்த முறை எப்படி இருக்கிறது, அவருடைய ஏற்பாடுகள், என்னென்ன வேலைகள் உங்களுக்கு பகிரப்பட்டிருக்கிறது? நார்மலாக இப்போ எங்கள் இளந்தொண்டர் சபையில் நாங்கள் இப்போ எனக்கு நேற்று நாங்கள் இதை சார்ந்து கதைச்சதிலிருந்து ஒரு 30க்கு கிட்ட பிள்ளைகள் அது நிகழ்ச்சி ஆண்டு வரதாக இருக்கணும். ஆனால் அதை விட முதல் நாள் முன்னேற்பாட்டுக்கும் பலர் அதுக்குரிய வேண்ட பணிகளை உதவியில் தருவினோம். எங்களுக்கு அதில் உணவு கண்காட்சியில் அதுக்குரிய காசே பொறுப்பு இளந்தொண்டர் சபை தான் வந்திருக்குது. அதை செய்வோம். அதோட முன்னேற்பாட்டில் கணக்க இப்போ பொருள்களை இங்கே கோயிலில் இருந்து கொண்டு போய் கொடுக்குறதுல இருந்து அங்கே கதிரைகளை அடுக்கிறது, வேறு சின்ன சின்ன வேலைகள்ன்ற கணக்க இந்த முறை எங்களை நம்பி தந்திருக்கணும். அதை நாங்கள் அங்கே வார பிள்ளைகளோடு சேர்ந்து செய்கிறதுக்கு ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோம். 30-40 பிள்ளைகள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த முறை இளந்தொண்டர் சபையில். நன்றி ஐங்கரன். மீண்டும் நீங்கள் உங்களுடைய ஒத்தியை தொடருங்கள். நான் உங்களோட உரையை கொண்டிருக்கிறேன். நன்றி. உறவுகளே, அதுபோல் நாங்கள் முதல்ல குறிப்பிட்டது போல் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முதலே இதுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவது வழமை. அந்த அடிப்படையிலே அவர்கள் நிகழ்வு முடிந்து அடுத்த நாள் நாங்கள் கிட்டத்தட்ட விடியப்புறம் 5-6 மணியாகும் அந்த மண்டபத்தை எல்லாம் துப்புரவு செய்து நாங்கள் கொண்டு வர பொருட்களை திருப்பி கொண்டு வைக்கின்ற பொறுப்புகளிலும் இளந்தொண்டர் சபையினர் எங்களோடு சேர்ந்து தோளோடு தோள் நின்று உழைப்பார்கள். ஆகவே உறவுகளே, அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வாருங்கள் உறவுகளே, அற்றார் அழி வசதித்தல் 2025 வெகு சிறப்பாக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. அந்த மண்டபத்தில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளே.